சமூக வலைதளங்களில் உலகளவில் பரவிவரும் செய்திகளை வழங்குவதற்காக அர்ச்சனா காத்திருக்கிறார். நன்றி அனிதா. இன்றைக்கி சமூக வலைதளங்களில் நிறைய முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சி, பிரின்சஸ் ஆஃப் கென்ட் மிக்கேல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, அனிமல்ஸ் டேக்ஸ் பே பண்ணுறதில்ல, அதனால் அவங்களுக்கான எந்த ஒரு ரைட்ஸையும் நம்ம வழங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பல தளங்களில் ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சியான விஷயமாக பார்க்கப்படுது. அனிமல் லவ்வர்ஸ் எல்லோரும் இதனால் கோவப்பட்டு இது எப்படி அவங்க ஒரு அனிமலுக்கு ரைட் இல்லை அப்படின்னு சொல்லலாம், முதல்ல அவங்களே டேக்ஸ் பே பண்ணுறாங்களா தெரியல, ஐம் ஒண்டரிங் இஃப் பிரின்சஸ் மிக்கேல் ஆஃப் கென்ட் ஆக்சுவலி பேஸ் டாக்ஸஸ் ஹர் செல்ஃப் அப்படின்லாம் சொல்லி அவங்களோட எஜுகேஷன், அவங்களோட இவ்வளோ ராயல் ப்ராட்டப் இது எல்லாமே வேஸ்ட்டு அப்படின்லாம் சொல்லி மக்கள் அனிமல் லவர்ஸ் பொதுமக்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆனி பெசன்ட் அவங்களோட பிறந்தநாள் கொண்டாடப்படுது. அவங்க அவங்கள பற்றின நிறைய போஸ்ட் ட்வீட்ஸ் இதெல்லாமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. கூகுள் கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்களோட கூகுள் டூடல்ஸில் ஆனி பெசன்ட்டை ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி நிறைய முக்கியமான தினங்கள் கொண்டாடப்படுது. அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உலகம் முழுவதும் வேர்ல்டு எல்டர்ஸ் டே, உலக முதியோர் தினம் கொண்டாடப்படுது. இன்றைக்கி அந்த நம்ம வாழ்க்கையில் நம்ம பிறந்து வளர்ந்து செய்கிற எல்லா விஷயங்களுக்குமே பின்னாடி ஒரு முக்கியமாக நமக்கு வழிகாட்டியாக பெரியவங்க இருந்திருக்காங்க. அவங்கள ஞாபகப்படுத்தி நம்ம செலிப்ரேட் பண்ணுற ஒரு தினமாக வேர்ல்டு எல்டர்ஸ் டே பார்க்கப்படுது. அது சம்மந்தமாக நிறைய பேர் இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்காங்க, வேர்ல்டு எல்டர்ஸ் டே சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு. அண்ட் இன்னொரு முக்கியமான தினம் இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா வேர்ல்டு வெஜிடேரியன் டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச வெஜிடேரியன் ரெசிபீஸ் எல்லாம் போட்டு, நான் இது வரைக்கும் மீட்டே சாப்பிட்டதில்லை, மீட் சாப்பிட்றதுனால என்ன கெடுதல்லேருந்து வெஜிடேரியன் சாப்பிட்றதுனால என்ன நல்லது, நான் எப்போவுமே வெஜிடேரியனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேர்ல்டு பேலே டே அப்படின்னு சொல்கிறாங்க. பேலேங்கிற நடனம் அதுக்கான தினமாக இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் முக்கியமாக போஸ்ட் பண்ணியிருக்காரு, என்னுடைய பையன் 6 வயசு பையன் பேலே கற்றுக்கிறான், பேலே பெண்களுக்கான நடனம் மட்டும் கிடையாது, நான் என் பையனை பெருமையாக பேலே கற்றுக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்றைக்கி இன்னொரு முக்கியமான தினம் இன்றைக்கி வேர்ல்டு காஃபி டே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாருமே காலையில் வெடிக்கும் போதே காஃபியோட எந்திரிக்கிற மாதிரி அந்த காஃபி கொண்டாடப்படுற தினம் இன்றைக்கி. டிஎஸ் எலியட் சொல்லியிருக்காரா, ஐ ஹவ் மெஷர்ட் அவுட் ஆஃப் மை லைஃப் வித் காஃபி ஸ்பூன்ஸ். நான் எவ்வளோ காஃபி சாப்பிட்டேன் அந்த ஸ்பூன் கணக்கை வச்சு என்னோடய லைஃப்பை மெஷர் பண்ணிடலான்ட்டு. அந்த மாதிரி எல்லார் வாழ்க்கையிலையும் முக்கியமாக இருக்கிற காஃபி அதனோட தினத்தை இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் காஃபி டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பேசப்பட்டிருக்கு அனிதா.